6 5 ஆகி போச்சு. அது யாரும் வரலையா? சரி, பார்க்கலாம் பார்க்கலாம். ம். சரி. 47வது பாடம். மரணத்தை பற்றி 3 வகையாக பிரிக்கலாம். முதல் வகை, இது பரிபூரணம் அடைந்த யோகிகளுக்கு மட்டுமே ஏற்படுவது. இதைத்தான் நம்ம மாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அதாவது யார் வேணாலும் முயற்சி பண்ணலாம், அவ்வளவுதான். அந்த காலத்துல அப்படித்தான் இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாரும் முயற்சி பண்ணோம்னா நம்ம அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்தலாம். இந்த கோடிகளுங்கிறத லட்சக்கிழமை மாற்றலாம். இவங்க தான் அந்த வழிகாட்டியே வருவாங்க. இப்போ நம்ம முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணி தான் அது கொண்டு வரணும். உடம்புக்கு சக்தி வந்து நைட்ரஜன் புரோட்டீனை மாற்றிக்குது. அப்புறம் வெளியே இருக்க காற்றை வந்து காற்றுல இருக்க நைட்ரஜன் புரோட்டீனை மாற்றிக்குது. ஈரப்பத்தை எடுத்துக்குது, காற்றில் இருக்க புரோட்டீனை மாற்றிக்குது. நன்கு சுத்தப்படுத்துகின்ற போது அது நடக்குது. நன்கு சுத்தப்படுத்துகின்ற போது அது நடக்கின்ற போது அதைத்தான் நம்ம புரிய வைக்கணும். அப்போ நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் அது இயற்கையாகவே முக்தி அடையுது. அவ்வளோதான். இந்த சுத்தப்படுத்தாத பொழுது அசுத்தத்தில் சாவுது, சுத்தப்படுத்தும் போது சுத்தத்தில் சாவுது. புரியுதுங்க ஐயா. அவ்வளோதான். என்ன இது புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க ஐயா. இப்பதான் இப்போ உடல் சுத்தம் பண்ணிட்டோம்னா சக்தியை வந்து அது தானா எடுத்துக்குது. அது உடல் சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்க இருந்து எடுத்துக்குது? காற்றுல இருந்து எடுத்துக்குது ஐயா. காற்றுல இருந்து எதை எடுத்துக்குது? நைட்ரஜன்ல இருந்து சக்தியை எடுத்துக்குதுங்க ஐயா. காற்றுல இருந்து எதை எடுத்துக்கொள்ளுது? காற்றுல இருந்து எதை எடுத்துக்கொள்ளுது? காற்றுல இருந்து எந்த சக்தி எடுத்துக்குது? காற்றுல இருந்து எதை எடுத்துக்குது? காற்றுல என்ன இருக்குது? காற்றுல என்ன இருக்குது? நைட்ரஜன் இருக்கு. அதை ஏன் சொல்லல? அதையும் சொல்லணும் இல்லையா? அவ்வளோங்க. ஏன் சொல்லல? அதெல்லாம் சொல்லாம எப்படி நீங்க உள்வாங்குறீங்க? அந்த முதல் அடிப்படையே காற்றில் இருக்கிற நைட்ரஜனை இது வரைக்கும் ஆக்சிஜன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். காற்றில் இருக்கிற நைட்ரஜன் அந்த புரோட்டீனா மாத்திக்குது. அவ்வளவுதான். இதை வந்து அந்த சொல்லும் பொழுது காற்றில் இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீன், காற்றில் இருக்கிற நைட்ரஜனை அதை புரதமாக மாத்திக்குது. தாவரம் எப்படி காற்றில் இருக்கிற நைட்ரஜனை புரதமாக மாத்துற மாதிரி காற்றில் இருக்கிற நைட்ரஜன் அந்த ஏன் தாவரம். வணக்கம். 6:10 ஆயிடுச்சு. சரியா வரலையா? காற்றில் இருக்கிற இப்போ கூட டெலகிராம்ல போட்டிருந்தேன். வெங்கடேசன் இந்த புத்தகத்தை பற்றி சுருக்கமாக ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார். சும்மா ஒரு பக்கத்தில் மனிதனுடைய இந்த புத்தகத்தின் நோக்கம் என்ன, ஒரு தனி மனிதனுடைய நோக்கம் என்னவா இருக்க முடியும், சமூகம் என்னவா இருக்க முடியும்னு ஒரு படம் அனுப்பிச்சிருக்கோம் பாருங்க. வாட்ஸ்அப்ல டெலகிராம்ல இருக்க. அதுதான் அது என்ன போட்டிருக்குன்னு பாருங்க, அப்படி படிங்க. என்ன போட்டிருக்குது பாருங்க. ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட்டு அப்படின்னு போட்டிருக்கோம். அப்புறம் தனி மனிதனுடைய வணக்கம். வணக்கம். அதில் வந்து வெங்கடேசன் ஒரு அறிக்கை ஒன்று அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. டெலகிராம் அனுப்பிச்சிருக்கேன், பார்த்துருப்பீங்க. அதில் என்ன சொல்றாரு பாருங்க. தனி மனிதன் எப்படி இருக்கணும், சமூகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதில் அவர் கைப்படி எழுதின கடிதம். அது கைப்படி எழுதுனது பாருங்க. அவருக்கு அனுப்பிச்சிருக்க பாருங்க. ஒரு தனி மனிதன் எப்படி இருக்கணும், சமூகம் எப்படி இருக்கணும், எதிர்காலத்தில் ஆங்கிலத்தில் வரப்போகுது அப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தை பாருங்க. அது எனக்கு கொடுத்த கடிதம். அது அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்தாரு. அதில் சுருக்கம் என்ன சொல்றாரு பாருங்க. ஆங்கிலத்தில் தான் இருக்காது. புத்தகத்தினுடைய தலைப்பு கொடுத்துருப்பாரு. அப்புறம் என்ன கொடுத்துருக்காரு பாருங்க.
தமிழ் புத்தகம் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறையின் ம் அப்புறம் அதுக்கு மேல ஆங்கிலம் எனக்கு படிக்க ம் எழுத்துக்கூடி படிங்க. நான் மனப்பாடமா வாசிக்கிறேன் படி. ஆ நான் வாசிக்கிறேங்க. ம் தமிழ் புத்தகம் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை. ம் ஆசிரியர் எஸ். வெங்கடேசன். The above ம் book, more than 5,000 copies have been sold till now. English translation of the above book is expected shortly. Title: ம் Art of Living Without Food, a Yogic Method. ம் Principles for the single man. Yogic ம் practices leading to liberation of man. ம் 1. Water diet. 2. Air diet. 3. Cosmic energy diet. 4. Liberation from rebirth. For the human society, building the gravity wheel and the closed circuit water engine. Both machines lead humanity to space life and its unlimited expansion. Main idea of the book: scientists and engineers are working to create a condition in which the expansion of the human society is limited only by space. அவ்வளோதான். தனி மனிதனுடைய வேலை என்ன, அதுபோக சமூகத்தின் பங்களிப்பு என்ன, மற்றபடி பொறியாளர்கள் என்ன செய்ய வேண்டும், சுருக்கமாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் இது வரப்போகுது, ஆங்கிலத்தில் எக்ஸ்பெக்டட் ஆக போகுது, ஆங்கிலத்தினுடைய மொழிபெயர்ப்பு இது வரப்போகுது எல்லாம் சொல்லியிருப்பார். இதுதான் தனி மனிதன் என்ன பண்ண முடியும். இந்த நாளை நோக்கி போகலாம். சமூகத்துக்கான வேலை என்ன, அப்போ பொறியாளருக்கான வேலை என்ன, எல்லாம் சொல்லியிருப்பாரு. அதுதான் என்னுடைய இலக்கு. ஆங்கிலத்தில் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கேன். சொல்லி இன்னைக்கு 10 வருஷமாச்சு. நான் 2017 கொடுத்துருப்பேன். நான் அவனுக்கு அடிக்கவே இல்லை. கேட்டால் அடிக்கிறேன்னு சொல்கிறானு. எந்த முயற்சியும் பண்ணுறதில்லை. ஏன்னா லாபம் இல்லாத நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். மரணத்தை பற்றி 3 வகையாக நாம் சொல்லலாம். மரணம் என்பது ஒரு பரிபூர்ணமடைந்த யோகிகளுக்கு மட்டுமே ஏற்படுவது. பரிபூர்ணமடைந்த யோகிகளுக்கு மட்டும் ஏற்படுவது. அதே பரிபூர்ணம் உள் சுத்தத்தில் ஈடுபட்டதான் பரிபூர்ணம். அதாவது உள் சுத்தம்ங்கிறது நம்ம மனப்பழக்கத்தின் காரணமாக நம்ம உணவு பழக்கம் சாப்பிடணும். இப்போ ரத்தம் கட்டு போய் சிறுசிலிருந்தே ரத்தம் கட்டு போகுது. பிறந்ததுலேருந்தே நம்ம இந்த உணவு பழக்கத்தை பின்பற்றுகின்ற பொழுது குழந்தைகள் உணவு பழக்கத்தை வீட்டில் சாதாரண உணவு கொடுத்து குழந்தைகளை சாகடிக்கிறாங்க. சாதாரண உணவை கொடுத்துட்டு பெற்றோர்கள் குழந்தைகள் என்ன பண்றாங்க, சாவடிக்கிறாங்க. அது யாராவது எந்த பெற்றோர்களும் உணர்றாங்களா? யாரும் இல்லைங்க ஐயா. அப்புறம் எப்படி? எனக்கு எல்லாம் பெரிய குழந்தை ஆயிட்டாங்க, ரைட்டு. இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா இயற்கை உணவு தான் வளர்க்கணும். அதாவது ராஜ உணவுன்னு சொல்லுவாங்க. இயற்கை குழந்தைகள் ராஜ உணவுகள் வளர்க்கணும்பாங்க. ராஜ உணவுன்னா ஒன்றும் இல்லை, ராஜா மாதிரி வளர்க்கணும்னா பழங்களை கொடுத்து வளர்க்க வேண்டும். தான் ராஜ உணவுன்னு பேர். இது தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ராஜ உணவு கொடுத்தனா பழங்கள் தான் ராஜ உணவு. இந்த 3 வகை உணவு அப்பவே பிடிச்சாங்க. அப்ப ராஜ உணவுன்னா பழங்களை மட்டும் கொடுத்து வளர்க்கணும். அப்ப பழங்களை கொடுத்து வளர்க்கணும். அந்த குழந்தை பல்லுவிளக்கு தேவையில்லை. காய்கறி மட்டும் கொடுத்தாலும் பல்லுவிளக்கு தேவையில்லை. பழங்கள் காய்கறிகள் அவ்வளோ 2 ஒன்று தான். அதுவும் சளி உற்பத்தி பண்ணாது, இதுவும் சளி உற்பத்தி ஆகணும். பழங்கள் சாப்பிடுகின்ற தாவரங்கள், இந்த விலங்குகள் பார்த்தீங்கன்னா சைவம் சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூய்மையாக இருக்கும், நாக்கு தூய்மையாக இருக்கும், எந்த விதமான கெட்ட வாடையும் வராது. அது பல்லு வளர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே குழந்தை 5 வயசு தான், அந்த 5 அறிவு தான் இருக்குது. அதையும் பல்லு வளர்க்குன்னு கேட்டிங்கன்னா விலங்குகளுக்கு 5 அறிவு தான், குழந்தைக்கு 5 அறிவு. ஏன் அது பல்லு வளர்க்கணும்? சாதாரண உணவை சாப்பிட்டு ரத்தம் கட்டி போகுது. அது உடம்பு எதிர்ப்பை நாக்கில் காட்டுது, பல்லில் காட்டுது. அதைத்தான் அந்த குழந்தை பல்லு வளர்க்கும். அப்போ பிறக்கும் பொழுது அந்த குழந்தை நோயாளி தான் அந்த பெற்றோர்கள் பார்க்குறேன். நான் கண் முன்னாடி பார்க்குறேன், என் குடும்பத்திலிருந்து பார்க்குறேன். வணக்கம், சொல்லுங்க. என் குடும்பத்திலிருந்து பார்க்குறேன். நான் பார்ப்பேன்ல, யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்பேன் இல்லையா? அப்போ பெற்றோர்களே குழந்தைகளுக்கு அறிவு இல்லாமல் தான் வளர்த்திட்டு இருக்கிறாங்க. இதில் வேற மொழி வேற. உலகத்திலே 10 மொழி படிக்கிற நாடு இந்த மானங்கட்ட நாடு தான். எல்லா நாட்டிலும் ஒரு மொழியே போதுங்க. சைனாவில் ஒரே மொழி தான். அதுவும் அமெரிக்காவோட ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கேன்.
அவனுக்கு ஆரோக்கியம் கிடைக்காது. அது வேறு. அவன் உலகத்திலே தனிநாடு சைனா தான். எல்லா வகையான வசதிகளும் போயிட்டு இருக்குது. என்னென்ன விஞ்ஞானத்தில் என்னென்ன கண்டுபிடிக்கணும் அவனே தனியாக பயங்கர ஆராய்ச்சி பண்ணி புது புது ஆராய்ச்சி மக்களை வெளிநாட்டில் கண்டுபிடிக்கிறது வைத்து கூட ஆராய்ச்சி பண்ணுறான். தன்னாட்டிலையும் கண்டுபிடிக்கல ஆராய்ச்சி பண்ணி வேகமாக போயிட்டு இருக்கு. ஒருத்தர் கார் ஆரம்பிச்சான்னா என்ன மலிவில் ஆரம்பிக்கணுமோ அவன் அதே மாதிரி மலிவில் ஆரம்பித்து மலிவில் கொண்டு வைக்கிறான். ஹைட்ரஜன் கார் வந்துச்சு, ஹைட்ரஜன் விமானம் வந்துச்சு, போட்டி போட்டு சேர. இன்னும் எரிபொருளை மட்டும் அவன் தண்ணீரிலிருந்து எரிபொருளை மட்டும் உருவாக்கவில்லை. சூரியனை கூட செயற்கை சூரியனை வந்து அந்த அணுச்சேர்க்கை முறையில் கூட ஒரு சோதனை செஞ்சுட்டு இருக்கிறான். மிகப்பெரிய வெற்றி. அதில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அதை விட மலிவாக இயற்கை வச்சிருக்குது. அதை விட மலிவாக இயற்கை வச்சிருக்குது. அந்த மலிவான இயற்கையை வந்து மலிவான முறையில் கண்டுபிடிக்கிறதுக்கு இயற்கை வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த மலிவாக இருக்கிறதுனால தான் இயற்கை என்ன வந்து பண்ணுது, தொடர்ந்து முயற்சி பண்ணுது. இவங்க பண்ணுறது எத்தனை கோடிக்கணக்கான ரூபா செலவு. செயற்கை சூரியன் உற்பத்தி பண்ணது பல கோடி தான் வேணும். செயற்கை சூரியன் வந்து சோதனை அடிப்படையில் தான் பண்ணியிருக்காங்களே தவிர அது 24 மணி நேரம் வெப்பம் வர்ற மாதிரி கண்டுபிடிக்கல. வெப்பம்ங்கிறது 24 மணி நேரம் வந்துகிட்டே இருக்கணும். அதாவது 24 மணி நேரமே ஒரு பொருளை ரெண்டா சேர்த்தினாலும், ஒரு பொருளை பிளந்தாலும் சரி, ஒரு பொருளை சேர்த்தினாலும் சரி, தானாவே மின்சார உற்பத்தி ஆயிடும். அதே தான் பார்த்தீங்கன்னா நீங்க 1 கிராம் தண்ணி எடுத்து 1 கிராம் தண்ணீரை ஒரு செம்பு கம்பி ஒரு வெள்ளி கம்பியும் ஒரு செம்பு கம்பியும் வச்சு பாருங்க, மின்சாரம் தானா வந்துடும். ஒரு செம்பு கம்பி, ஒரு ஜிங்க் கம்பி, கட்டு கம்பி தான் ஜிங்க் கம்பிப்பாங்க, ஒரு வெள்ளி கம்பி, இல்லை ஒரு செம்பு கம்பி, ஒரு அலுமினி கம்பி வச்சு 2 கிராம் தண்ணி ஊற்றிட்டு வச்சு பாருங்க, மின்சாரம் தானா வந்துடும். இதே எளிமையான கண்டுபிடிப்பு. இந்த தொழில்நுட்பம் கூட வெளிநாட்டுக்காரனுக்கு யாருக்கும் தெரியாது. இந்த தொழில்நுட்பம் வெளிநாட்டுக்கு யாருக்கும் தெரியாது. ஏன்னா இதுல வந்து தானாவே மின்சாரம் பிரியுது. தண்ணி ஒரு செம்பு கம்பி வெள்ளி கம்பி வச்சு பாருங்க, மின்சாரம் பிரிஞ்சிடும். இந்த ஒரு சாதாரண விஷயத்தை இன்னும் வெள்ளக்காரன் தெரியாம இருக்காங்க. ரொம்ப கேவலமா இல்லை? யார் வேணா செஞ்சு பார்க்கலாம். யார் வீட்டுல யார் வேணா செஞ்சு பார்க்கலாம். செலவே இல்லாம செஞ்சு பார்க்கலாம். இந்த சோதனை பண்ணி பாருங்க, எல்லாரும் வீட்டுல பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு இந்த நாடு, இந்த உலகம் எவ்வளவு முட்டாள்தனமா இருக்குன்னு பாருங்க. என்னமா விண்வெளியில் வீடு கட்டுறேன், ராக்கெட் கண்டுபிடிச்சாச்சு, பேட்டரி கண்டுபிடிச்சாச்சு, அறிவு கட்ட முண்டங்களா எதுவுமே அவங்க கண்டுபிடிக்கல. எல்லாம் பயனற்ற கண்டுபிடிப்பு தான். அப்புறம் எப்படி இந்த உலகத்தை என்ன பண்றது? எவ்வளவு நான் கூட அதை பத்தி வீடியோ காணொலி வந்து ஒரு 60-100 காணொலி போட்டிருக்கிறேன். யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தன் மின் கண் போட்டா வந்துடும். அதாவது மினி ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல்னு போட்டா வந்துடும். மினி ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல் போட்டா வரும். அதுல இந்த மாதிரி 2 சொட்டு தண்ணி தான் விடுறேன். 2 சொட்டு தண்ணி வச்சு ஒரு அலுமினி கம்பி, ஒரு செம்பு கம்பி வச்சு மல்டிமீட்டர் செக் பண்ணா 0.9 வோல்ட் வருது. எப்படி வருது? புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பர். தண்ணி தானா பிரியுது. தண்ணி தானா பிரிக்கிறப்ப மின்சாரம் சும்மா வந்துடுது. தண்ணி தானா பிரிக்கிறப்ப ஹைட்ரஜன் சும்மா வந்துடும், ஆக்சிஜன் சும்மா வந்துடும், எலக்ட்ரிசிட்டி சும்மா வந்துடும். தண்ணி எரிபொருளா மாறுது. ஒரு எளிமையான கண்டுபிடிப்பு. இந்த உலகத்து சொல்லுங்க. புரியுதுங்கய்யா. என்ன புரியுது? என்ன சொல்றேன்னு சொல்லுங்க. என்ன சொல்லுகிறீங்க சொல்லுங்க. இப்ப தண்ணியில இருந்து கரண்ட் வருதுன்னு தெரியுதுங்கய்யா. தவிர தண்ணியை விட்டு அதுல இருந்து வருதுன்னு போது எரிபொருளா மாறுது. அது புரியுதுங்க. செஞ்சு பாருங்க. சரிங்க. செஞ்சு பார்த்துட்டு நாளைக்கு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்க. அவ்வளோதான். ஒரு சின்ன பிளாஸ்டிக் மூடியில் அல்லது பிளாஸ்டிக் கப்பில் தண்ணி ஊற்றிட்டு செம்பு கம்பி, அலுமினிய கம்பி வச்சு பாருங்க, மின்சாரம் வந்துடும். அந்த மாதிரி 7-8 கப்பு வச்சிங்கன்னா லைட்டே எரியும். எல்இடி லைட் எரியும். மல்டிமீட்டர் வச்சு சோதனை பண்ணி பார்த்தா அது வந்து மின்சாரம் வர தெரியும். எவ்வளோ வரும், ஒரு கண்ணில் ஒரு இதில் ஒரு கோப்பையில் எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. 10 கோப்பை வச்சிங்கன்னா 9 வோல்ட் வரும்.
ஒரு கோப்பிக்கு 0.9 வோல்ட், 0.9 வரும், 900 மில்லி வோல்ட் வரும். 10 வச்சிங்கன்னா 9 வோல்ட்டே வரும். அது வந்து லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். அது ஆம்பியர் பத்தாது, அவ்வளோதான். ஆம்பியர் பத்தறதுக்கு நம்ம வந்து அந்த தொழில்நுட்பத்தை மாற்றணும். அதையும் கண்டுபிடிச்சாச்சு. அது பின்னாடி தான் வரணும். அது 10 வருஷம் 15 வருஷம் ஆகலாம். இன்னும் உலகம் அழிஞ்சு சீரழிஞ்சு சின்னாமணம் ஆகி சோத்துக்கே வழி இல்லாமல் எரிபொருளுக்கு வழி இல்லாமல் வந்து கெஞ்சும் பொழுது அதுக்கு இப்போ கொடுத்தோம்னா ஆணவம் வந்துடாது. அதனால நான் நிறுத்திட்டேன். நான் அதை எப்படி இந்த மருத்துவத்தை வந்து கெஞ்சும் பொழுது நான் சொல்லித் தருவேன். அதே மாதிரி அந்த தண்ணீர் எரிபொருளை மாத்திரத்துக்கு கண்டுபிடிச்சாச்சு. அதையும் எல்லா நாடுகளும் கெஞ்சும் பொழுது தான் நாம் சொல்லித் தரணும். அந்த நிலை வரது அதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொல்லி கொடுத்தே ஆகணுமா கெஞ்சும் பொழுது தான் இந்த தண்ணீர் எரிபொருளை மாற்றுறது. ஏற்கனவே இந்தியா இதில் டெல்லியை சேர்ந்த டாக்டர் சயின்டிஸ்ட் ஆர்கே கோட்னாலா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சி வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை எப்படி உற்பத்தி பண்ணுறது கண்டுபிடிச்சிட்டாரு. நான் அப்புறம் தான் தெரிஞ்சது, நமக்கு முன்னாடி ஒருத்தர் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. அவங்க வந்து 100 விழுக்காடு வெற்றி அடைஞ்சிருக்காரு. நான் சோதனை அடிப்படையில் வெற்றி அடைஞ்சிருக்கேன். அவர் தொழில்முறையாகவே கொண்டு வரது வெற்றி அடைஞ்சிருக்காரு. அது வந்து டெல்லியில் இருக்கிற CSIR தலைமை விஞ்ஞான கழகத்தினுடைய தலைமை இயற்பியல் விஞ்ஞானி. அவர் வந்து இப்போ பணி நிறைவு அடைஞ்சிட்டாரு. அவர் தான் அதை கண்டுபிடிச்சாரு. அவரும் அந்த அங்கே இருக்கிற ஐடியில் இருக்கிற விஞ்ஞானிகள் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க. அதை இன்னும் அந்த அவருடைய கண்டுபிடிப்பை இந்த நாடு பயன்படுத்திக்கல. இந்த நாடு எப்படி முன்னேறிக்குன்னு பாருங்க. ஒரு டெல்லியில் இருக்கிற ஒரு விஞ்ஞானி இந்தியாவுக்கு சொந்தமான ஆராய்ச்சி நிறுவனம், இந்தியாவுக்கு சொந்தமான ஆராய்ச்சி நிறுவனத்தில் கண்டுபிடிச்சு அவர் வெளியிடுறாரு. அவர் கண்டுபிடிப்பை டெவலப் பண்ணாம இந்த நாடு உட்காந்துருக்குதுன்னா அப்ப என்ன சொல்றது? அப்ப இந்த நாட்டுல அறிவியலுக்கு மரியாதை இல்லை, கண்டுபிடிப்புக்கு மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சொல்லுங்க. இன்னைக்கு ஆட்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க. இன்னைக்கு 2-3 பேர் தான் வந்திருக்காங்க. எங்க இவர் திருலோக சேர்ந்திருக்கானோ, ராமலிங்கம் இருக்கானோ, தெய்வ ராஜாங்க இருக்கானோ, நேற்று பேசுறதுல என்னென்ன, நேற்று நிறைய செய்திகள் போட்டிருந்தேன். வாட்ஸ்அப்லையும் போட்டிருந்தேன், டெலகிராம்லையும் போட்டிருந்தேன். உணவை பற்றி போட்டிருந்தேன், அப்புறம் இந்த கண்டுபிடிப்பை பற்றி போட்டிருந்தேன், பாக்டீரியா பற்றி போட்டிருந்தேன். பாக்டீரியா வந்து எப்படிதான் இந்த பாக்டீரியா பற்றி போட்டிருந்தேன். நுண்ணுயிர்களை பற்றி பேசணும். எந்த சிந்தனை நேற்று வந்து உங்களுக்கு தூண்டுதலாக இருந்தது சொல்லுங்க. எந்த சிந்தனை நேற்று உங்களுக்கு தூண்டுதலாக இருந்தது? எது பிடிச்சிருந்தது? நேற்று அறிவியலில் நிறைய பேசணும், அப்புறம் ஏதோ தத்துவத்தையும் பேசணும், நேற்று இரவு கூட பேசணும். இது புரிஞ்சிருக்குது, இது புரியல அப்படி மாதிரி இருந்தால் நம்ம அதை கொஞ்சம் பேசலாம். மணி 6:23. ஐயா, நேத்து பேசுனதுல பூமி ரொம்ப கெட்டு போச்சுன்றது ஆழமா புரிஞ்சுதுங்க ஐயா. இங்க இங்க நம்மலாம் வாழறதுக்கான வாய்ப்பு குறைவுன்றது புரிஞ்சுக்கணுங்க ஐயா. அப்ப நம்ம இதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும்ன்றது ஆழமா புரிஞ்சுக்கணுங்க ஐயா. அற்புதம், அருமை. நேத்து ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ் தானுங்க ஐயா. நேத்து ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ் தானுங்க ஐயா. ஆமா. நேத்து கூட அதனால நல்லா எனக்கு இது ஒண்ணு ஆழமா எனக்கு பதிஞ்சுதுங்க ஐயா. பூமி கெட்டு போச்சு இந்த பூமி, அதனால நம்ம வந்துட்டு நம்மளும் நல்லா இருக்கணும். நமக்காக 10 பேருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நிறைய பேர் கொண்டு போகணுன்றத புரிஞ்சுக்கணுங்க ஐயா. இந்த உண்மையை சொல்லணும். நல்லா புரிஞ்சிருக்கீங்க. கேசவன் ஐயா ஏதாவது சொல்றீங்களா? ஐயா சொல்லுங்க. நேற்று என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன உருப்படியா என்ன சிந்தனை? நேற்று பேசுனதில் என்ன எது உங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலா செய்யணும், எது இன்னும் கூடுதலா விளக்கணும், எந்த பாடத்தை கொஞ்சம் கூடுதலா நேற்று இந்த நைட்டு பேசினீங்க இல்லையா, இந்த லாங் பாஸ்டிங், நீண்ட உபவாசம், அதை வந்து ஒரு இடத்துல அண்ணாவில் இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல சொல்ற மாதிரி இருக்கு. எப்படின்னா லாங்கோட ஷார்ட்டு இடைவெளி உபவாசம் தான் நல்லதுங்கிற மாதிரி சொல்றாரு. அதான் கொஞ்சம் புரியல.
சரி. லாங்குல இருக்கிறாங்க 20 நாள் 30 நாள். ம் 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 ஆனா அதை விட ஒரு வாரம் 5 நாள் இப்படி இருந்தா அது அதோட பலன் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கு என்ன சரி சரி. அவருக்கு இந்த யோகிகளை பத்தி தெரியாது. அது சரிதான். அது ஒரு ம். உங்களோட அலைவரிசை சரியா எடுக்கல. உங்களோட அலைவரிசை சரியா எடுக்கல. சரி, நான் அதுக்கு சரி, அதுக்கு நான் விளக்கம் சொல்லிடுறேன். அதுக்கு நான் விளக்கம் சொல்லிடுறேன். அது ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு யோகிகளை பத்தி தெரியாது. பரிணாம அறிவு அவருக்கு தெரியாது. பரிணாம அறிவில் தெரியாது, யோகிகளுக்கு தெரியாது, யோக பயிற்சி பத்தி தெரியாது, எதுவும் அவருக்கு தெரியாது. ஆனா எதுவும் கண்டுபிடிக்கிறாரு. எப்படி டார்வினுக்கு வந்து பரிணாம வளர்ச்சி, டார்வினுக்கு வந்து மனிதன் யோகியாக மாறுறன்னு டார்வினுக்கு தெரியாது. அந்த விலங்கு மனிதனா மாறி மனிதன் யோகியா மாறுறான்ங்கிறது, யோகியாக மாறி அப்ப காற்றிலேயே வாழ்றான், விண்வெளி சக்தியிலேயே வாழ்றான் அப்படிங்கிறது அர்னால்டுக்கு தெரியாது. அதே மாதிரி டார்வினுக்கும் தெரியாது. அப்ப அவங்க சொல்லக்கூடிய வைத்துக்கொண்டு நாம கட்டமைச்சு நீண்ட காலம் வாழ முடியும். அதாவது தேவையற்றது, இந்த ஜீரணநீரே தேவையற்றது, ஒட்டுக்குடலே தேவையற்றது. ஒட்டுக்குடலே தேவையற்றதும் பொழுது அந்த ஜீரணமே தேவையற்றது. அந்த சுரப்பை வந்து தொடர்ந்து பயிற்சி அந்த நோயை குணமாக்கிடுறான். நோயை குணமாக்குறான். நோயை குணமாக்கும் பொழுது பட்டினிங்கிறது ஒண்ணு கிடையாது, நோன்பே ஒண்ணு கிடையாது. பட்டினியும் கிடையாது, நோன்பும் கிடையாது, ப்ரோலாங்கட் ஃபாஸ்டிங்கே கிடையாது. என்னது பட்டினியும் கிடையாது, இது நோன்பும் தேவையில்ல. நோன்பும் கிடையாது, பட்டினி எதுவும் கிடையாது, ஜீரோளவுன்னு இருக்குது, அவ்வளவுதான். நீங்க தான் சொல்லிக்கிறீங்க. அவரு அர்னால்டு கிட்ட தான் சொல்றாரு, அப்படி அதெல்லாம் கிடையாது. சுத்தமாக இந்த பசி தாகம் நின்று போகுது, உடம்பு தானா இயங்குறப்ப அது உணவை பத்தி பேசணும்னு அவசியம் இல்லை, காற்றை பத்தி பேசணும் அவசியம் இல்லை. அவ்வளவுதான். இது ஒண்ணுமே தேவையில்லாத விட ஒண்ணுமே இல்லாம இருக்குது. இது பேர் அதிசயங்கிறது ஒண்ணுமே இல்லை. அது அவருக்கு தெரியாதனால ஏதோ உணர்றாரு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அவருக்கு அவ்வளவுதான் தெரியும். 1ஆம் கிளாஸ் தான் தெரியும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அந்த 1ஆம் கிளாஸ் போட்டு வச்சுட்டு போயிருக்காரு பாருங்க, அதுல இருந்து நம்ம வளர்த்தெடுக்கிறோம். அவர் விஷயத்தை நம்ம வளர்த்தெடுக்கிறோம். விஷயத்தை ஏதோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். 50 படி தாண்டி இருந்தா நம்ம 100 படிக்கு போறோங்க ஐயா. அவ்வளவுதான். இதுதான் மகேஸ்வரி சொல்றதான் சரி. அந்த இடத்துல முடிச்சுட்டாரு. கீழ்நிலை வாத்தியார், நம்ம மேல்நிலை வாத்தியார், அவ்வளவுதான். அவர் லோயர் எஜுகேஷன் சொல்றாரு, நம்ம ஹையர் எஜுகேஷன் சொல்றோம். நம்ம லோயர் எஜுகேஷன் இருக்க முடியாது. நம்ம யோக முறைக்கு வந்துடுறோம், பரிணாமத்துக்கு வந்துடுறோம். பசித்தாக இல்லைன்னா உணவு தேவையில்லை. இந்த உடம்பு தான் நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது, மின்காந்த சக்தி ஆற்றலா மாறுது. ரெண்டே ரெண்டு தான். யாரு கேட்டாலும் நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது, மின்காந்த சக்தி மாறிக்குது. ஏன் நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுன்னா, உள்ள இந்த சளி நீக்கப்பட்ட உடல் அதிகமான சளியும் கொழுப்பு நீக்கிறப்ப அந்த தோல் இருந்து நீங்கி போறப்ப தானா வெப்பத்தை உறிஞ்சிக்குது. ஏற்கனவே உறிஞ்சிட்டு தான் இருக்குது, உறிஞ்சி உள்ள அந்த ஓட்டை வழியா உள்ள கொண்டு போகுது. கோடிக்கணக்கான துளைகளும் உடம்பு இருக்குது, உறிஞ்சிக்குது. ஸ்பாஞ்ச் மாதிரி ஓட்டை இருக்குது, பஞ்சு மாதிரி. அது வந்து அடைச்சிருக்கிறதுனால அந்த உறிஞ்சி மடைய மாட்டேங்குது. இந்த தேவையற்ற கொழுப்பும் நீர் நீக்கப்படுகின்ற பொழுது அந்த கண்ணெல்லாம் திறந்துருது, தானாவே உறிஞ்ச ஆரம்பிக்கிறது. உறிஞ்சிட்டு தான் இருக்குது. உறிஞ்சிருக்கு தடையா இருக்கிறது அந்த சளி, உறிஞ்சிருக்கு தடையா இருக்கிறது அந்த கொழுப்பு. சரியா? இது அவருக்கு தெரியல. அதனால ப்ரோலாங்கட் ஃபாஸ்டிங், ஏன்னா ப்ரோலாங்கட் ஃபாஸ்டிங் தான் இருந்திருக்காரு. ப்ரோலாங் ஃபாஸ்டிங் தான் யாரு? அர்னால்டு. அந்த இவரு பேர் என்ன, ஹீரரத்னமனுக்கு 181 பக்கத்துல சயின்ஸ் பிஹைண்ட் ப்ரோலாங்கட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்றாரு. சாங்கிற ஒரு மருத்துவர் வந்து அந்த மருத்துவ குழுவுக்கு தலைவர் அவர் தான். அவர் சொல்லும் பொழுது நீண்ட காலம் அவர் பட்டினி இருந்தங்காட்டி அவர் காற்றிலே, அவர் என்ன சொல்றாருன்னா காற்றுன்னு சொல்லாம குறைந்த உணவில் வாழ கற்றுக்கொண்டு விட்டதுன்னு சொல்றாரு. அவருக்கு அவ்வளவுதானே தெரியும். ஒரு விஞ்ஞானிக்கு என்ன தெரியுங்க? ஷா ட்ரைஸ் டு எக்ஸ்பிளைன். சுதீர் ஷா ஒரு டாக்டர், சுதீர் ஷா ட்ரைஸ் டு எக்ஸ்பிளைன் சயின்ஸ் பிஹைண்ட் ப்ரோலாங்கட் ஃபாஸ்டிங். அறிவியல் வந்து ப்ரோலாங்கட் ஃபாஸ்டிங், நீண்ட பட்டினிக்கு என்ன விளக்கம் சொல்கிறது. அப்ப இந்த மருத்துவர்கள் வந்து விஞ்ஞானிகள் மாதிரி இந்த இடத்துல ஆகுறாங்க. அவனுக்கு என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, குறைந்த உணவில் வாழ பழகி கொண்டு விட்டதுங்கிறான். நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது சொல்ல, அந்த முண்டத்துக்கு சொல்ல தெரியல. ஏன்னா இவருக்கும் தெரியாது. யாருக்கு? இந்த ஹீரரத்னமனுக்கு அந்த முண்டத்துக்கும் தெரியாது. ஹீரரத்னமனுக்கு அந்த முண்டம் வந்து நேர சூரியனிலிருந்து சக்தி எடுக்குதுன்னு சொல்ற அந்த முண்டத்துக்கு காத்துல இருந்து நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது சொல்ல தெரியல. இவர் இந்த அதாவது யாருக்கு சொல்ல தெரியல? இந்த ஹீரரத்னமனுக்கு அந்த அதுக்கும் சொல்ல தெரியல. இந்த விஞ்ஞானிகள் சொல்றான் பாருங்க, இந்த டாக்டருக்கு அந்த முண்டங்களுக்கும் சொல்ல தெரியல.
சிக்கல் அதுதான். இப்போ நம்ம என்ன சொல்றோம், இப்போ வந்து அர்னால்ட் டெக்லர்ட் உயிரோடு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அர்னால்டு இப்போ அர்னால்ட் டெக்லர்ட் உயிரோடு இருந்தாருன்னா விஞ்ஞான ரீதியாக அவர் நிரூபிச்சிருவார். அல்ல நான் நிரூபிச்சிருவேன். இப்போ என்னை ஆராய்ச்சின்னா நான் நிரூபிச்சிருவேன். என்னை இனியே நான் ஆராய்ச்சி பண்ண விண்வெளித்துறையோ ராணுவத்துறையோ இவர் யாராவது என்னை கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா இந்த புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டே நான் நடந்து காட்டிடுவேன். இது தியரி, நான் ப்ராக்டிக்கல், அவ்வளவுதான். நீங்கள் வேடிக்கை பார்த்தா சரி. நான் எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். நைட்ரஜன் புரோட்டீனாக மாறுது, காமா கதிர் புரதமாக மாறுது, வெளியே இருக்கிற மின்காந்த சக்தி வந்து உடம்பு சக்தியாக எடுத்துக்குது. என் உடம்பு வந்து மெலோனஸ் சைட்டுங்கிற உடம்பு இருக்குது. என் உடம்புல கொழுப்பு கிடையாது, என்னோட தேவையற்ற உப்பு கிடையாது, தேவையற்ற நீர் கிடையாது. உடம்பு தாவரமாக மாறிடுது. மனிதனுக்கு சாவில்லைன்னு சொல்லுவேன். இப்போ சொல்லுங்க மகேஸ்வரி, நான் என்ன சொல்லுவேன்? நான் வந்து இப்போ என்னை வந்து ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு என்ன சொல்லுவேன்? படிப்படியாக என்ன சொல்லுவேன்? வேகமா சொன்னீங்க ஐயா. நைட்ரஜன் புரோட்டீனா நம்ம உடம்புக்குள்ள மாறுதுங்க ஐயா. அதுக்கப்புறம் மின்காந்த சக்தி கிடைக்குதுன்னு சொன்னீங்க ஐயா. வேகமா சொன்னதுனால ரிப்பீட் பண்ண முடியலங்க ஐயா. பரவாயில்ல. மின்காந்த சக்தி நமக்கு கிடைக்குது, நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. என் உடம்புல அந்த மெலோனின்கிற ஒரு சக்தி இருக்குது. அது வந்து வெளியே இருக்கிறத உறிஞ்சிக்குது. அதிகப்படியான கொழுப்பு இல்லை, அதிகப்படியான உப்பு இல்லை, உடம்பு இடைக்கிறது இல்லை, பட்டினி என்பது கிடையாது, பத்தியம் என்பது கிடையாது, உண்ண நோன்பு கிடையாது, பசித்தாகம் துன்பம் இல்லை. பசித்தாகம் துன்பம் இல்லாத பொழுது உணவு பழக்கம் தேவையில்லை. இப்போ எல்லாமே படிப்படியாக நான் சொல்லிடுவேன். அப்போ வந்து அந்த சொல்லக்கூடிய விஞ்ஞானிகள், அந்த மருத்துவ விஞ்ஞானிகள் என்னை மீறி எந்த உத்தரவும் சொல்ல முடியாது. என்ன சொல்லணும் அதை அப்படியே ஆராய்ச்சி அப்படியே சொல்லிடுவானுங்க. ஏன்னா உள்ள போறவன் என்ன சொல்றானோ அதை வச்சுதான் அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க வகுப்பு நடந்துட்டு இருக்குது. 6 மணி வகுப்பு நடந்துட்டு இருக்குது. வாங்க. அதெல்லாம் போட்டாச்சு பாருங்க. ஏற்கனவே பழைய லிங்க் இருக்குது பாருங்க. 6 மணி வகுப்பு பாருங்க. பழைய லிங்க் இருக்கு பாருங்க. பழசு அனுப்பிச்சிருக்கல, அதை பாருங்க. அதை பாருங்க. 6 மணி வகுப்பு இருக்குது பாருங்க. அவ்வளவுதான். அதே அந்த பழைய வகுப்பு தான். அதிலே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கலாம். சொல்லுங்க ஐயா. அதை விட உச்சமான விஷயம் மனம் செத்து போதுங்க இதுல, இல்லைங்களா ஐயா? நமக்கு மனம் நிறைய சித்தர்கள்லாம் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க, மனம் ஒரு குரங்கு, மனம் அடக்க முடியாதுன்னு. இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா மனம் நிறைய ஃபாஸ்டா போற மனங்கள் வந்து நில்லுன்ற நிலைக்கு வருதுங்க ஐயா, இல்லைங்களா? ஆமா, அருமையான உணர்வுகள், அருமையான கண்டுபிடிப்பு. நல்லா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏன்னா அது உடம்பு தானா இயங்குறப்போ இந்த உணவுலதான் பிரச்சனை இருக்குது. அந்த பசித்தாக கட்டுப்படி ஆகிறப்ப மனம் அடங்கி போகுது, காத்திலே வாழ பழகிக்குது. ஏன்னா உணவு சாப்பிட்டா தொந்தரவு பண்ணுது. நான் அப்படிதான். நான் உணவு எப்படி விட்டுறேன்னு கேட்டீங்கன்னா, உணவு சாப்பிட்டா தொந்தரவு பண்றதுனால அப்படியே உணவு குறைச்சிட்டே வந்து உணவு பழத்தை விட்டுட்டேன். அப்ப உணவு சாப்பிட்டா தொந்தரவு பண்றதுனால அந்த மனம் தானே அடங்கிடுது. இது ஒண்ணுமே இல்லை. இதுக்கு தாப்பா மூச்சு பயிற்சி பண்ணு, தியானம் பண்ணு, புடலங்காய் பயிற்சி கீர்ச்சி, அங்க போய் கட்டுப்பாடு பண்ணும், மலை மேல போய் உட்காரணும், அங்க போய் உட்காரணும், இங்க போய் உட்கார்ந்தாலும் அது பீறிட்டு தானுங்க ஐயா வரும். தின்னு அப்போ இப்போ இத நம்ம பசிதாகத்தை கண்ட்ரோலா நம்ம கொண்டு வந்துட்டோம், எடுக்கலன்னும் போது அதுக்கான முயற்சியே எடுக்கணும். அது அதோடைய வேலையை அப்படியே செய்யுதுங்க ஐயா. மனம் தானா அடங்கிறது. மனம் உச்சத்துக்கு போயிரு. மனம் வந்து நல்ல விஷயத்துக்கு திரும்பாரு. அந்த மனம் என்கிறது முதல் 2 நிலை தாண்டிது. உணவு தேடுகின்ற நிலைக்கு போய் உணவு தேடுகின்ற நிலையிலிருந்து தப்பிச்சுக்குது, மந்த புத்தி இருந்து தப்பிச்சுக்குது, உடலை காப்பாற்றுகின்ற எண்ணம் வந்து விடுகிறது. அப்ப மனசுக்கு எப்ப உடல் ஆரோக்கியம் ஆயிட்டாலே மனசு ஆரோக்கியம் ஆயிடுதுங்க. மனம் நிம்மதி கிடைக்குது. மனம் வந்து 5. இதையும் சொல்லணும். சித்தம் 5, மனம் 5 வகைப்பட்டது. இப்ப கேட்கும்போது இந்த 3வது நிலையில நான் 3வது நிலையை பற்றி ஆராய்ச்சி பண்றேன். அதாவது பொருள் தேடுகின்ற வடிவத்திலிருந்து வெளிவந்துட்டேன், மந்த புத்தியிலிருந்து வெளிவந்துட்டேன், உடலை காப்பாற்றுகின்ற 3வது நிலைக்கு போறேன்னு சொல்லணும். எல்லாத்துட்டையும் நீங்க தான் பேசி பழகணும். இப்ப நம்ம எந்த நிலையில பேசிட்டு இருக்கிறோம்? மனம்ங்கிற 3வது நிலை பத்தி பேசுகிறோம். 3வது நிலையில தான் உடலையும் மனதையும் சேர்த்து செய்யறோம். உடலையும் மனதையும் சேர்த்து செய்யறப்ப வெற்றி அடையுது.
மெல்ல மெல்ல புலன் வெட்டுவோம். அடங்கிடுங்க ஐயா. ஆ ஏன்னா உடம்பு புலனுடைய கெட்டு போகுது இல்ல. வேலையே உடம்பு கெட்டு புலன் போகுது இல்ல, மலம் வருது, வயிற்று வலி வருது, சுவாச கோளாறு ஏற்படுது, வயிறு தின்னு பாருங்க, மூச்சே விட முடியாது. அப்ப மூச்சே விட முடியாது, எதுக்கு அந்த உணவு எதுக்கு? அப்ப நமக்கு நாம கெடுத்துக்கிறோம். அப்ப நமக்கு நாம கெடுத்துக்கிறது மனதுக்கு புரிய வச்சிடறோம். ஓ, இது வரைக்கும் தப்பா போயிட்டு இருந்தவனும் சரியா வந்துடுது. ம். அப்ப உணவு உணவு உணவுன்னு போய் உடம்பு கெடுக்கிற அளவுக்கு உணவு சாப்பிட்டுக்கிறது. ஏன்னா உடம்பை கெடுத்து சிக்கல் வந்து சீரழிஞ்சு சின்னாப்பினமாயி நாம தான் உணவு தின்னு செத்து போறோம்னு யாருக்கும் தெரியறது இல்லை. உணவு உணவு திங்கறனால தான் நுரையீரல் கெட்டு போகுது. உணவு திங்கறனால தான் தோல் மண்டலம் கெட்டு போகுது. உணவு திங்கறனால தான் ரத்த மண்டலம் கெட்டு போகுது. உணவு திங்கறனால தான் நரமண்டலம் கெட்டு போகுது. உணவு திங்கறனால தான் எலும்பு மண்டலம் கெட்டு போகுது. உணவு திங்கறனால தான் சுவாசம் கெட்டு போகுது. உணவு திங்கறனால தான் ஜீரண மண்டலம் கெட்டு போகுது. உணவு திங்கறனால தான் இனப்பெருக்க மண்டலம் கெட்டு போகுது. உணவு திங்கறனால தான் நாளமில்லா சிறப்பு மண்டலம் கெட்டு போகுது. உணவு திங்கறனால தான் எதிர்பார்த்தல் கெட்டு போகுது. இப்படி 12 வகையான அமைப்புகளும் குட்டிச்சுவராகி விடுகிறது. இதுக்கு மேல ஐயா உடம்புல இது மொத்தமா சாராம்சமா இல்லைங்க ஐயா. ம், உடல், அறிவு, மனம், உயிர், அந்த ஜீவன் சொல்றோம் இல்லைங்களா நம்ம உடலுக்குள்ள, ம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமநிலையில வந்துடுதுங்க ஐயா. ம். சமநிலைனா நம்ம ஒரு 90% நம்ம நல்ல உயர்ந்த தன்மைக்கு வந்துடுதுங்க ஐயா. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஒவ்வொன்னுத்தையும் நம்ம கண்டுபிடிக்க வேணாங்க ஐயா. ரைட் ரைட். அப்ப தொடர்ந்து இது பேசிட்டே அப்ப தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்க சொன்னீங்க நேற்று அந்த பெரியவர்கிட்ட அந்த இவர்கிட்ட திருமுருகிட்ட சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. ஆமா, அது திருமாறன் சொன்னீங்களே இல்லையா? அவரு காலையில எழுந்திரிச்சு வரணும். எங்க வந்தா தானே ஆகும். காலையில எழுந்திரிச்சு வரணும். ஆமாங்க. ஒருத்தர் கேட்ட காலையில எழுந்திரிச்சு வரணும். சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கிறது. அவர் பெற்ற அனுபவத்தை வந்து மக்கள்கிட்ட சொல்லணுமே இல்லையா? அதானே அவர் வேலை. எந்த வேலையுமே இல்லைங்க. வசதியும் இருக்குது, பொருளாதார வசதியும் இருக்குது. பட்டினியில தான் இருக்காரு. நான் பட்டினியில இருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே. நேற்று பூர்ண வழியை பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன், வாங்க வாங்கன்னு சொல்லி. இப்படி எல்லாத்தையும் வழி பிடிச்சிட்டே இருந்தா அவங்களுக்கு சொரணம் வேணுமே இல்லையா? வந்துடணும். ஒரு நாளைக்கு 7 வகுப்பு நடத்துறேன். காலையில 4:30 சாயங்காலம் 8 மணி வரைக்கும். அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாம்? வழியே பிடிச்சிட்டே எடுத்துட்டு வரேன் எல்லாத்தையும். யார் சொல்லி தருவாங்க? காலங்காத்த இந்த மாதிரி ஓசியில யார் சொல்லி தருவாங்க? அடுத்தது 10 மணிக்கு நடத்த போறேன். 10 மணிக்கு 2 பேர் வந்தா தானே. ஏதோ ஒரு 10 நிமிஷம் பேசின 10 நிமிஷம் பேசினா போதும். 2 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் பேச வேண்டியது. அப்புறம் 3:30 மணிக்கு ஒரு 10 நிமிஷம். அதை விட்ட சாயங்காலம் இரவு 8 மணிக்கு தான். 3:30 மணிக்கு விட்ட இடையில இரவு 8 மணிக்கு தான். இடையில 4 மணி நேரம் 4:30 மணி நேரம் ஓய்வு இருக்கு. வந்துடணும். எல்லாத்துலயும் 2 3 வந்துடணும். கேசவன் வந்துகிட்டு இருக்காரு. 65 வயசு ஆனதுக்கு மாதிரி வேலை என்ன வீட்டுல? யாரோ 30 வயசு 35 வயசுன்னு வேலை இருக்குங்களா? 65 வயசு ஆனாலும் இன்னும் வராம இருந்தா என்ன அர்த்தம்? ஏதோ 2 கருத்து தவிர இவர் வந்துட்டு இருக்காரு. பன்னீர்செல்வம் வந்துட்டு இருக்காரு. இன்னும் நிறைய வரணும். இளைஞர்கள் எங்க போனாங்கன்னே தெரியலையே. ஆரம்பத்துல நிறைய பேர் வந்தாங்க, எங்க போனாங்கன்னே தெரியல. அதே நோய் நல்லாயிருச்சு, ஆரம்பரியம் நோய் நல்லாயிருச்சு, அந்த ஆனந்தத்துல போயிடுறாங்க. அருணாவை இப்ப பாருங்க, அருணாவை காணும். அவங்க மாணவரா சேர்ந்திருக்காங்க, அருணாவை காணும். பணம் கட்டியாச்சு. அவங்க 20,000 பணம் கட்டிட்டாங்க. அவங்க இப்ப 3 நாள் ஆச்சு பணம் கட்டி. இன்னும் 27 நாள் தான் இருக்குது. 27 நாள் அவர் செய்யணும். இல்லைன்னா மறுபடியும் 20,000 கட்டணும். ஒவ்வொரு மாசம் 20,000 கட்டிக்கிட்டே இருக்கணும். போட்டுருவோம். அப்புறம் ஒழுங்கா வரலைன்னா மறுபடியும் கட்டணத்தை கட்டிட்டு வாங்கன்றது. பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். என்னது? தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். விளையாட்டு இல்லைங்க. அதுல சேர்றவங்க வந்து மாசம் 20,000 கட்டினா தான் சொல்லி தருவேன். அது ஒழுங்கா கட்டிட்டாங்கன்னா பணம் வேண்டான்னு சொல்லிடுவேன். ஒழுங்கா செய்யலைன்னா பணம் கொடுத்துட்டே இருக்க சொல்லுவேன். ஒழுங்கா கட்டி ஒழுங்கா செஞ்சீங்கன்னா இன்னைக்கு கட்டினது போதும், உங்களுக்கு உடம்பு முன்னேறிடுச்சு, மெடிக்கல் ரிப்போர்ட்ல கரெக்டா வந்துருச்சு, இனி பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிடுவேன். இல்லைன்னா 10 மாசத்துக்கும் மாசம் 2 லட்ச ரூபா புடுங்கா விட மாட்டேன். புரியுதா? 2 லட்ச ரூபா புடுங்காம விட மாட்டேன். நீ 10 மாசம் கட்டி தேர்லினா நீ அவ்வளவுதான் மாவள, நீ செத்தேன்னு சொல்லிட வேண்டியதுதான். நீ எதுக்கும் தகுதியில போட. தலையால தண்ணி குடிச்சு பார்த்த ஞான சூன்யா பாட்டு மண்டையிலே ஏறலைங்க அப்படின்னு திருவாளர் போல சொல்ற மாதிரி எங்க வாத்தியார் தலையால தண்ணி குடிச்சு பார்த்தாருங்க. இந்த மரமண்டைக்கு பாட்டே ஏறலைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன். உங்க மண்டையில ஏறாத ஓடி போடாங்க வேண்டியதுதான். இங்க அருணாவை காணும்.
புரியுதுங்க ஐயா. அதனால தெளிவா சொல்லிடுங்க. இனி என்று போகும் பொழுது 2 லட்சம் வச்சுக்கிட்டு தான் போகணும், தெளிவா சொல்லிடுங்க. இனி என்று போகும்பொழுது எத்தனை லட்சம் வச்சுக்கணும்? 2 லட்சம். 2 லட்சம் ரூபாங்க ஐயா. 2 லட்சம் ரூபாய் இல்லாம இனி என்று போக முடியாது. ஒரு 2 லட்சம் தெளிவா சொல்லிடுங்க. இனி என்று போகணும்னா 2 லட்சம் இல்லாம போக முடியாது, தெளிவாட்டு சொல்லிடுங்க. இல்லாட்டி யாரும் வரக்கூடாது. அது ஒழுங்கா செய்யணும். ஒழுங்கா செய்யலன்னா 2 லட்சம் போச்சு, எனக்கு நீயும் வேண்டாம், அவ்வளவுதான். பள்ளிக்கூடத்துக்கு வருமானம் வந்தாச்சு, அவ்வளவுதான். நீ படிச்ச என்ன, பாஸ் மார்க் வாங்கின என்ன, வாத்தியார் சொல்லி கொடுத்து பார்த்தாச்சு, பணமும் கட்டி பார்த்தாரு, அவருக்கான சம்பளம் கிடைச்சாச்சு. எப்ப எனக்கான சம்பளம் கிடைச்சிருச்சு, நான் ஏன் கவலைப்படணும்? எனக்கான சம்பளம் கிடைச்சிருச்சு. பள்ளிக்கூடம் அரசாங்க பள்ளிக்கூடத்துல பையன் படிக்கிறேன், பையன் தோத்து போங்கிறதுக்காக அரசாங்கம் வந்து அந்த வாத்தியாருக்கு சம்பளம் இல்லைன்னா சொல்லிடும். அப்படியே சொல்றாங்க, வாத்தியாருக்கு சம்பளம் இல்லை, பள்ளிக்கூடத்துல ஒரு பையன் ஃபெயில் ஆயிட்டான், இந்த இருந்து சம்பளம் இல்லை, அரசாங்கம் உத்தரவாத முடியுமா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்து தான் தீரணும், அவன் தோத்து தான் தீரணும், அவ்வளவுதான். இன்னைக்கு தேதி என்ன, 7 தேதி ஆகி போச்சு. 2-3 பேர், ஒருத்தர் தான் நன்கொடை கொடுத்துருக்காரு. சுந்தர் வந்து நேற்று ஒரு 5000 நன்கொடை கொடுத்துருக்காரு ஆராய்ச்சிக்கு. 2-3 பேர் புத்தகம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அந்த புத்தகம், இந்த நம்பர் பாலாஜின்னு பேரு, நீங்க அந்த புத்தகத்தை ஒரு 10 அவர் 50 புத்தகம் இருக்குது, அதை உங்களுக்கு இப்ப நான் அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு கையோட, சரிங்களா? அவங்களை வாங்கி வச்சுக்கோங்க. சரி சரி சரி. அப்போ இந்த நம்ம என்ன பண்ணோம்னா, இதை பற்றி கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கலாம். இந்த ப்ரோலாங்கட் ஃபாஸ்டிங் பற்றி. இந்த ப்ரோலாங் ஃபாஸ்டிங்கிறது ஒன்றும் கிடையாது. பயிற்சி அது உணவு பழக்கத்தை குறைச்சிக்கிட்டே வர்றப்போ அந்த ப்ரோலாங் ஃபாஸ்டிங் ஒன்று இல்லாது போகுது, மனமும் அடங்கிடுது. அந்த குறைந்த உணவு நிறைந்த உணவு அவன் சொல்றான் பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உடம்பு சக்தி வந்துகிட்டே ஒரு வினாடிக்கு நமக்கு 300 வாட்ஸ் சக்தி வந்துகிட்டே இருக்கு. ஒரு வினாடிக்கு 300 வாட்ஸ் சக்தி வந்துட்டு இருக்கு. ஒரு உடம்பு அசையணும்னா 300 வாட்ஸ் நமக்கு வேணும். ஒரு உடம்பு, ஒரு 60 கிலோ கொண்ட உடம்பு, ஒரு 55 கிலோ இருக்கிற உடம்பு, அல்லது அவங்க 40 கிலோ கூட உடம்பு இருக்குல்ல, எவ்வளவு இருக்கட்டும், ஒரு உடம்பு அசையணும். ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு 5 வயசு குழந்தையா இருந்தா கூட, அது ஒரு பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, அதற்கு இயற்கையா 300 வாட்ஸ் வேணும். என்னப்படுது? 300 வாட்ஸ் மின்சாரம் வேணும். இந்த 300 வாட்ஸ் மின்சாரம் தானா தயாரித்துக் கொள்கிறது. அது வினாடிக்கு வினாடி தயாரிக்கும். ஒரு வினாடியில லட்சத்துல 1 பங்கு கூட இடைவெளி இருக்காது. அவ்வளவு குறைந்த நேரத்தில் அது ஒரு வினாடியில் லட்சத்துல 1 பகுதி, அந்த ஷார்ட் பீரியடிலே வந்து 300 வாட்ஸ் உற்பத்தி பண்ணுது. பிரைன் அதுல இருந்து எல்லாம் உற்பத்தி பண்ணுது. ரத்தம் சுத்தமா இருக்கிறப்ப உடம்பே பேட்டரியே மாறிடுது. அப்ப இங்க பசி கிடையாது, மயக்கம் கிடையாது, கிருகிருப்பு கிடையாது, சோர்வு கிடையாது, ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன் எல்லாமே உடம்புல இருக்குது. அப்ப எல்லாம் தயாரிச்சு இவன் வந்து காஸ்மிக் என்ஜின் மாதிரி, எப்படி விண்வெளி நட்சத்திரம் தனக்கு தேன சக்தியை தயாரித்து நம்மளுக்கும் கொடுக்குது, அதுவும் தயாரிச்சுக்குது. சூரியன் வந்து தனக்கு தேன சக்தி தயாரிச்சுக்குது, நமக்கும் கொடுக்குது, அதுவும் வச்சுக்குது. அந்த மாதிரி அப்புறம் நீங்க நன்கொடையாளரும் மாறுறீங்க, உங்களுக்கும் வச்சுக்கிறீங்க, நன்கொடையாளரும் மாறுறீங்க. அதனால வினாடிக்கு வினாடி 300 வாட்ஸ் ஒரு வினாடியில 1 லட்சத்துல 1 பகுதி நேரத்துல தயாரிக்கும்போது நமக்கு எல்லா சக்தி கிடைக்கும். இதை புரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க, யார கேள்வி கேட்டீங்க சொல்லுங்க. கேளுங்க. கேசவன் கேட்டது ஐயா தான் நான் கேட்டதுதான். இந்த நீண்ட கால உபவாசம், குறுகிய கால உபவாசம் எல்லாம் கேட்டேன். நீங்க ஒரே அடி அடிச்சுட்டீங்க. உடம்பு எல்லாம் பண்ணிக்குது, குறுகியவாது நீண்டமாகுதுன்னுட்டீங்க. ஒரே அடி, அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் மண்டையில புரியாததுனால அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆமா ஆமா, அருணாடுகிறதுக்கே புரியல. அதெல்லாம் ஒண்ணும் புரியல. அத ஃபாலோ பண்றதுக்கு அவங்களால எப்படி வண்டியை ஓட்டி கத்துக்கிறதுன்னு தெரியல. இந்த உடம்ப போய் மாட்டிக்கிறாங்க. சரி, அப்ப அந்த காலத்துல சேத்துல வண்டி விட்டீங்கன்னா எடுக்க முடியாதியா, அந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. மாட்டிட்டு அந்த நேரத்துல என்ன உணர்றாங்க அதை மட்டும் எழுதிட்டாங்க. அந்த நேரத்துல என்ன அவங்க
சேத்துல இருந்து நான் இப்படி வண்டி எடுத்தேன் அப்படி எடுத்தேன்னு நம்மகிட்ட சொல்லி நம்மளையும் சேத்துல தள்ளி என்னமோ பண்றாங்க. நீங்க ஐயா சொல்றதெல்லாம் வேற, அவங்க சொல்றதே வேற. அவங்க இந்த பாயிண்ட்டுக்கே வரல, இந்த பாயிண்ட்டுக்கு பாயிண்ட்டுக்கெல்லாம் வரல அவங்க. வரவே ம்ஹும். இன்னொரு காரணம் இன்னொரு காரணம் அந்த ஆ நேரத்தில் சரியான விண்வெளி துறையோ ஆராய்ச்சி துறையில இல்ல. அந்த காலத்துல விண்வெளித்துறை, ஆ ராணுவத்துறை, ஐஐடி, ஆராய்ச்சி எதுவுமே இல்ல. ஆ அதனால அவருடைய கலை தெரியாம போச்சு. இப்ப நம்ம விண்வெளித்துறை வந்தாச்சு, இப்ப ராணுவத்துறை விஞ்ஞானம் வந்தாச்சு. வளர்ந்து போச்சு. இப்பதான் நம்ம என்ன விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு. விஞ்ஞானம் அதனாலதான் வளர்ந்த காலத்துல விஞ்ஞானம் வளர்ந்த காலத்துல ஈஸி இது. ஆமா புரியுறது. சயின்டிபிக்கா புரிய வைக்கிறீங்க. அதனாலதான் அறிவியல் நம்ம இஸ்ரோ தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம விண்வெளித்துறை தான் முக்கியமானது. நான் விண்வெளித்துறைக்கே 3 தடவை இந்த புத்தகம் கொடுத்துருக்கிறேன். அவங்களுக்கு மண்டையில சொரணை வரல. பிரதமருக்கே கொடுத்தா கூட மண்டையில ஏறாது, சொரணை வராது. அவங்க மிலிட்ரிய பெருசு பண்ணணும், நாட்டை பெருசு பண்ணணும், போர் கப்பலை வாங்கணும், இதுலயே தான் இருக்காங்க. எத்தனை 1000 லட்சம் கோடி செலவு பண்றாங்க, ஆனா அந்த உடம்ப பத்தி தெரியல, ஒன்றும் தெரியல. சரி சரி சரி, மறுபடியும் பேசுவோம். மறுபடியும் 10 மணிக்கு பேசுவோம். எல்லாரும் 10 மணிக்கு வாங்க. நன்றி 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 நன்றியா, நன்றி.